விடுவிக்க வேண்டும் என்று கோரிக்கை மனுவை அளித்திருக்கின்றனர். அதில் தான் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்திற்கு தூத்துக்குடி விமான நிலையத்தில் அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த நேரடி காட்சி நேற்றுக்கு முன்தினமே மத்திய உள்துறை அமைச்சரிடத்தில் கோரிக்கை மனு கொடுத்திருக்கிறோம். SSA கல்வி திட்டத்திற்கு வர வேண்டிய நிலுவைத் தொகை அதையும் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை மனு கொடுத்திருக்கிறோம். மும்மொழி கொள்கையை ஏற்றா தான் மத்திய அரசு தருவேன்னு சொல்லியிருக்காங்க. தமிழக அரசு இருமொழி கொள்கையை தான் வலியுறுத்துன்றாங்க. நான் தான் நேற்றைக்கே முந்தி சொன்னோம். உங்கள் டிவியில் எல்லா டிவிலையும் வந்தது. ஏன்னா ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக்கூடிய கொள்கை இன்றைக்கு பேர் அண்ணா காலத்திலும் சரி, பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய காலத்திலும் சரி, மாண்புமிகு அம்மாவுடைய காலத்திலும் சரி, தமிழகத்தில் இருமொழி கொள்கை தொடர வேண்டும் என்ற நிலைப்பாடு, அதையே தொடர வேண்டும் என்று அவருடைய வலியுறுத்தி மனு கொடுத்துருக்கிறோம். இப்போ தாப்பா நான் வந்திருக்கிறேன். உங்களோட தான் நானும் இப்போ தான் வந்தேன். எதையும் பார்க்கல, பார்த்துட்டு சொல்கிறேன். அவர் எப்போ வேணால் பேசிட்டே தான் இருக்கிறாரு. அதெல்லாம் சாத்தியமே கிடையாது. பிரிஞ்சது தான். ஏன்னா பிரிஞ்சது மட்டும் இல்லை, இந்த கட்சியை எதிரிகளிட்டு அடமானம் வைக்கிறத எங்களால் தாங்க முடியல. இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமை கட்சி அலுவலகத்தில் இவர் தலைமையில் ரவுடிகளை கூட்டிகிட்டு போய் அதை உடைச்சி அந்த தலைமை கழக புனிதமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனுடைய கோயிலாக இருக்கின்ற அந்த தலைமை கழகத்தை என்றைக்கு உடைத்தார்களோ அன்றைக்கே அவள் அந்த கட்சியில் இருப்பதற்கு தகுதி இல்லை. அந்த அடிப்படையில் அவர்கள் இணைத்துக் கொள்கின்ற வாய்ப்பே கிடையாது. நிறைய பேர் இணைஞ்சிட்டு தான் இருக்கிறாங்க. பல பேர் இந்த மாவட்டத்தில் கூட பல பேர் இணைஞ்சிருக்கிறாங்க. இங்கே இணைஞ்சிருக்கிறாங்க. அங்கே நம்முடைய ராஜேந்திர விருதுநகர் மாவட்டத்தில் இணைஞ்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இது திருநெல்வேலி புறநகர் மாவட்டத்தில் இணைஞ்சிருக்காங்க. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து புரியுதுங்களா, பல்வேறு கட்சியிலிருந்து விலகி அதிமுகவில் சேர்த்துக்கிட்டு இருக்கிறோம். அது அவரை தான் கேட்கணும். நீ அவர்கிட்ட கேட்கிற கேள்வியில எங்கிட்ட கேட்டா எப்படின்னு தெரியும். சமீப காலமாக ஏராளமான மீனவர்கள் இலங்கை அரசால் தாக்கப்படுறாங்க. இதெல்லாம் நீங்க மத்திய அரசு வலியுறுத்தினீங்களா? நாங்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தின் அடிப்படையில் நாங்கள் முக்கியமான நிகழ்வுகள் இதையெல்லாம் நாங்கள் சுட்டி காட்டினோம். அதே மாதிரி மீனவர்கள் இன்றைக்கு நேற்றைக்குள்ள தொடர்ந்து தாக்கப்பட்டு வருகிறார்கள். அந்த மீனவர்களை காக்க வேண்டும், மீனவர்கள் எந்த விதத்திலும் பாதிக்கக்கூடாது என்று நாங்கள் ஆட்சியில் இருக்கின்ற போதும் சரி, அம்மா ஆட்சியில் இருக்கின்ற பொழுதும் சரி தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றோம். ஆகவே இன்றைக்கு இலங்கை அரசு வேண்டுமென்றே திட்டமிட்டு நம்முடைய மீனவர்களை தாக்குவது, அவருடைய பொருள்களை கொள்ளையடிப்பது, படகுகளை சேதப்படுத்துவது, அவர்களை கைது செய்வதெல்லாம் கண்டனத்துக்குரியது. அதை நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டு இருந்து, நாங்கள் முதலமைச்சர் இருக்கும் சரி, அம்மா முதலமைச்சர் இருக்கிற காலத்திலும் சரி, கைது செய்யப்பட்டவர்களெல்லாம் நம்முடைய மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு அவர்களை விடுதலை செய்து அழைச்சிட்டு வந்திருக்கிறோம். அது மட்டும் இல்லை, அந்த இலங்கை கடற்படையால் இன்றைக்கு அவர்கள் எடுத்து சென்ற அந்த படகுக்கெல்லாம் நாங்கள் நிவாரணம்லாம் கொடுத்தோம். பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு நிவாரணம் நாங்கள் கொடுத்தோம். யாருக்கு உருட்ட மிரட்டல? எங்கே உருட்ட மிரட்டல? நாங்கள் ஆட்சியிலே இருக்கிற உருட்ட மிரட்டல. ஆட்சிக்கு வந்தால் உருட்ட மிரட்டல அப்போ பதில் சொன்னால் சரியாக இருக்கு. நாங்கள் ஆட்சியிலே இருக்கிறோம், எதிர்கட்சி தாங்க இருக்கிறோம். எதிர்கட்சியிலே உருட்டல் மிரட்டல் இருக்கு. இப்படி ஆளுங்கட்சியானா என்ன ஆகுறது? அதை நீங்க கண்டுபிடிங்க சார். யாருன்னு கண்டுபிடிங்க. அதுதான் நாங்கள் போட்டுருக்கிறோம். சார், உங்க ஆட்சியில இருந்ததை விட இப்போ சட்டம் ஒழுங்கு சீராக இருக்குன்னு சொல்லி திமுக சொல்றாங்க. உங்க ஆட்சியில அதிகமான கொலைகள் குற்றம் இருந்தது. இது மனசாட்சி உள்ளபடி சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க தானே பத்திரிகையாளர். எங்களை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சி கிடையாது, நாங்கள் எதிர்கட்சி. ஊடகத்தில் வருகின்ற செய்தி, பத்திரிகையில் வருகின்ற செய்தியின் அடிப்படையில் தான் நாங்கள் கருத்தை தெரிவிக்கிறோம். அப்படின்னா உங்கள் பத்திரிகையில் வர செய்தியும் ஊடகத்தில் வர செய்தியும் தவறா? நீங்கள் தானே இப்போ பத்திரிகையில் போடுறீங்க, இந்தந்த இடத்துல இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, இந்தந்த இடத்துல ரவுடிகள் வீதியில் கத்தியோடு உலாவி வர்றாங்க, இந்தந்த இடத்துல கொலை நடக்குது, இந்தந்த இடத்துல பாலியல் வன்கொடுமைக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற செய்தி
ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக வருது. அதன் அடிப்படையில் தான் நான் கருத்து தெரிவிச்சுட்டு இருக்கிறேன். நாங்களாம் எந்த கருத்தும் சொல்வதில்லை. நாட்டில் நடைபெறுகின்ற சம்பவங்களை நீங்கள் படம் பிடிச்சி உங்களுடைய தொலைக்காட்சி வாயிலாக காட்டுறீங்க, அதை நாங்கள் பிரதிபலிக்கிறோம். ஆமாம், அதை நீங்கள் கண்டுபிடிங்க சார். அதெல்லாம் யாருன்னு உங்களுக்கு தெரியும். எங்களை ஏன் கேட்குறீங்க? எங்களை கேட்டு எங்கிட்ட பதில் வேணும்னு கேட்குறீங்க. நீங்களா கண்டுபிடிச்சி மக்கள்கிட்ட சொல்லுங்கள். சார் 2026 நாள் எவ்வளோ நாள் இருக்குது? ஏன்னா 11 மாத காலம் இருக்குது. 11 மாத காலத்திற்கு முன்பு எந்த செய்தி சொன்னாலும் அது நிலைக்காது. புரியுதுங்களா? அதனால் கூட்டணி அமைக்கின்ற பொழுது பத்திரிகையாளர்களும் செய்தியாளர்களும் அழைத்து நிச்சயமாக தெரிவிப்போம். புரியுதுங்களா? தேர்தல் நெருங்குகின்ற பொழுது கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெறும், நிச்சயமாக நடைபெறும். அப்படி நடைபெறுகின்ற பொழுது உங்களுக்கு முழுமையான தகவல் கொடுக்கப்படும். சார் யார்? அவருக்கு எப்படி தெரியும்? அவர் சட்டமன்றத்தில் அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்கன்னா எனக்கு தெரியல. அவர் நாங்கள் கேட்டு தான் பார்க்கணும். அப்படியெல்லாம் இது வரைக்கும் இல்லை. அவர் ஏதோ ஒரு நீங்கள் ஏதாவது கமெண்ட்டுக்கு பண்ணி மைக்கை போட்டு இடிக்கிறீங்களா மோஞ்சி முகத்தில்? என்ன பண்ணுறது? அவர் அப்புறம் அந்த சிந்தனையில் ஏதாவது சொல்லியிருப்பாங்க. புரியுதா சார்? அதுதான் நம்ம சொல்லணேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர மற்ற எந்த கட்சியும் எங்களுக்கு எதிரி அல்ல. புரியுதுங்களா? அதனால் தேர்தல் நேரத்தில் யாரெல்லாம் ஒத்த கருத்துடைய கட்சிகள் எங்களோடு இணைகின்றார்களோ அவரெல்லாம் சேர்த்திங்க. ஏங்க இப்போ தேர்தல் 11 மாதம் இருக்குதுங்க. ஆட்சி பிடிக்கணும்னா அப்புறம் எவ்வளோ இடம்னு பார்த்துக்கங்கள. ஆட்சிக்கு எவ்வளோ இடம் தேவை? அதுக்கு மேல் பல இடங்கள் அதிகமாக கிடைக்கும். திராவிட முன்னேற்ற கழகத்தில் அன்றாட சம்பவங்கள் தயவு செய்து பத்திரிகை ஊடகத்தில் போடுங்க. நாங்கள் பேசுகிறது கொஞ்சம் நேரம் போடுறீங்க, மறுபடியும் போடுறதில்ல. பேட்டி மட்டும் கேட்குறீங்க, உடனே ஃபோன் ஆஃப் பண்ணிக்கிறீங்க. அப்படியே அதை எடிட் பண்ணிக்கிட்டுருங்க. அதனால் உண்மை நிலவரத்தை மக்கள்கிட்ட நீங்கள் போய் வெளிப்படையே சொல்ல வேணும். நடுநிலையோட ஊடகம் பத்திரிகையும் செயல்பட வேண்டும் தான் எங்களுடைய கோரிக்கை. எங்களுக்கு ஆதரவாலாம் நீங்கள் செயல்படணும்னு கேட்கவே இல்லை. நாட்டில் நடைபெறுகின்ற நிகழ்வுகளை உண்மைத்தன்மையை மக்களுக்கு எடுத்து செல்லுங்கள். அதுதான் இன்றைக்கி தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு எந்த அளவுக்கு சீர்கெட்டு என்பது உங்களுக்கு அத்தனை பேருக்கு தெரியும். இன்றைக்கி பள்ளியில் படிக்கிற சிறுமிகளுக்கு கூட இந்த ஆட்சியில் பாதுகாப்பு கிடையாது. சிறுமி முதல் மூதாட்டி வரை இன்றைக்கி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுகின்ற செய்தி தொலைக்காட்சியிலும் பத்திரிகையில் வருகின்ற வெட்கக்கேடான செய்தியை தினந்தோறும் நாம் பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த ஒரு வாரத்தில் மட்டும் ஒரு 3 செய்தி வந்திருக்க இன்றைக்கி பத்திரிகை ஊடகத்திலையும் பார்த்தேன். அவ்வளோ மோசமான ஆட்சி. போதைப்பொருள் நடமாட்டம் அளவே இல்லை. எல்லாம் கஞ்சா போதை, எல்லாம் அருவாளை தூக்கிக்கிட்டு வீதியில் உலா வர்றான். நேற்று முந்தைய நினைக்கிறேன் உங்கள் ஊடகத்தில் தான் பார்த்தேன். நீங்கள் காட்டில் ஊடகத்தில் பார்த்து தான் சொல்கிறேன். அவ்வளோ மோசம். இன்றைக்கு குற்றச்செயல் ஈடுபடுகின்றவர்கள் காவல்துறைக்கு அச்சமே கிடையாது. சர்வசாதாரணமாக இன்றைக்கு இந்த கொலை சம்பவம்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் தடுத்து நிறுத்த திறமையற்ற அரசாங்கம் தான் இன்றைக்கு இருக்கிற அரசாங்கம். காவல்துறை தான் நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கேன். காவல்துறை ஏவல் துறையாக மாறி போச்சு. எல்லாம் கூட சொல்லும் தம்பி. கூட்டணி அமைக்கும் போது யார் யார் எந்தெந்த கட்சி எங்களோட கூட்டணி இருக்கிறதெல்லாம் தெளிவுபடுத்துவாங்க. எல்லாம் கவலைப்படாதீங்க. ஏங்க எனக்கு தெரியலிங்க. தெரிஞ்சால் தான் நான் சொல்ல முடியும். தெரியாத நீங்கள் கேட்குற கேள்வியை தவறாக சொல்லிடக்கூடாதுல்ல. நான் காலையில் இறங்கினேன், நேராக அங்கே போனேன், அங்கே இரங்கல் செய்தி கொடுத்தேன். நீங்கள் உங்களுடைய இடையில மறிச்சுக்கிட்டீங்க. நீங்கள் பேட்டி கொடுத்தே ஆகணுங்க. சரி, எனக்கு தெரிஞ்ச செய்திகளை உங்கள் மூலம் பகிர்ந்துக்கிறேன். ஏங்க மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் தான் அமலாக்கத்துறை இருக்குது. அவர் தான் உங்கள் ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகைகளில் செய்தி வெளியிட்டாங்க. அதை உண்மைத்தன்மையை கண்டறிந்து யார் குற்றம் செய்யப்பட்டார்களோ அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம். அனைத்து ஊடகங்களுக்கு பத்திரிகைகளுக்கும் வணக்கம். தூத்துக்குடி விமான நிலையத்தில் அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்த அந்த காட்சிகளை மீண்டும் ஒருமுறை பார்க்கலாம். அது நான் ஏற்கனவே நேற்றைக்கு முன்தினம் மாண்புமிகு உள்துறை அமைச்சரவர்களை சந்தித்து தமிழ்நாட்டுக்கு வரவேண்டிய நிலுவைத் தொகைகள், பல்வேறு திட்டங்களுக்கு வரவேண்டிய நிலுவைத் தொகைகளை விடுவிக்க வேண்டும் என்று கோரிக்கை மனுவை அளித்திருக்கின்றேன். அதில் தான் மகாத்மா காந்தி தேசிய
ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்திற்கு மத்திய அரசிடம் வந்து மாநில அரசுக்கு வருகின்ற நிதி தாமதப்படுகிறது, அதை உடனடியாக வழங்க வேண்டும் என்று நேற்றைக்கு முன்தினமே மத்திய உள்துறை அமைச்சரிடத்தில் கோரிக்கை மனு கொடுத்திருக்கிறோம். SSA கல்வி திட்டத்திற்கு வர வேண்டிய நிலுவைத் தொகை அதையும் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை மனுலாம் கொடுத்துருக்கிறோம். இருமொழி கொள்கை மும்மொழி கொள்கையை ஏற்றாதான் மத்திய அரசு தருவேன்னு சொல்லியிருக்காங்க. தமிழக அரசு இருமொழி கொள்கையை தான் வலியுறுத்துன்றாங்க. நான் தான் நேற்றைக்கே முந்தி சொன்னோம், உங்கள் டிவியில் எல்லா டிவிலையும் வந்தது. ஏன்னா ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக்கூடிய கொள்கை இன்றைக்கு பேர் அண்ணா காலத்திலும் சரி, பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய காலத்திலும் சரி, மாண்பு அம்மாவுடைய காலத்திலும் சரி, தமிழகத்தில் இருமொழி கொள்கை தொடர வேண்டும் என்ற நிலைப்பாடு, அதையே தொடர வேண்டும் என்று அவருடைய வலியுறுத்தி மனு கொடுத்துருக்கிறோம். இப்போ தப்பா நான் வந்திருக்கிறேன், உங்களோட தான் நானும் இப்போ தான் வந்தேன், எதையும் பார்க்கல, பார்த்துட்டு சொல்கிறேன். அவர் எப்போ வேணால் பேசிட்டே தான் இருக்கிறாரு, அதெல்லாம் இன்னும் சாத்தியமே கிடையாது. பிரிஞ்சது தான். ஏன்னா பிரிஞ்சது மட்டும் இல்லை, இந்த கட்சியை எதிரிகளிட்டு அடமானம் வைக்கிறத எங்களால் தாங்க முடியல. இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமை கட்சி அலுவலகத்தில் இவர் தலைமையில் ரவுடிகளை கூட்டிகிட்டு போய் அதை உடைச்சி அந்த தலைமை கழக புனிதமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனுடைய கோயிலாக இருக்கின்ற அந்த தலைமை கழகத்தை என்றைக்கு உடைத்தார்களோ அன்றைக்கே அவள் அந்த கட்சியில் இருப்பதற்கு தகுதி இல்லை. அந்த அடிப்படையில் அவர்கள் வந்து இணைத்துக் கொள்கின்ற வாய்ப்பே கிடையாது. நிறைய பேர் இணைஞ்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க, பல பேர் இந்த மாவட்டத்தில் கூட பல பேர் வந்து இணைஞ்சிருக்கிறாங்க. இங்கே இணைஞ்சிருக்கிறாங்க, அங்கே நம்முடைய ராஜேந்திர விருதுநகர் மாவட்டத்தில் இணைஞ்சிருக்கிறாங்க, அதே மாதிரி இது திருநெல்வேலி புறநகர் மாவட்டத்தில் இணைஞ்சிருக்காங்க. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து புரியுதுங்களா, பல்வேறு கட்சியிலிருந்து விலகி அதிமுகவில் சேர்த்திட்டு இருக்கிறோம். அது அவரை தான் கேட்கணும். நீ அவர்கிட்ட கேட்கிற கேள்வியில எங்கிட்ட கேட்டால் எப்படிங்க தெரியும்? சமீப காலமாக ஏராளமான மீனவர்கள் வந்து இலங்கை அரசால் தாக்கப்படுறாங்க. இதெல்லாம் நீங்க மத்திய அரசு வலியுறுத்தினீங்களா? நாங்கள் வந்து எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தின் அடிப்படையில் நாங்கள் வந்து முக்கியமான நிகழ்வுகள் இதையெல்லாம் நாங்கள் சுட்டி காட்டினோம். அதே மாதிரி மீனவர்கள் நேற்றைக்கு தொடர்ந்து தாக்கப்பட்டு வருகிறார்கள். அந்த மீனவர்களை காக்க வேண்டும், மீனவர்கள் எந்த விதத்திலும் பாதிக்கக்கூடாது என்று நாங்கள் ஆட்சியில் இருக்கின்ற போதும் சரி, அம்மா ஆட்சியில் இருக்கின்ற பொழுதும் சரி தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றோம். ஆகவே இன்றைக்கு இலங்கை அரசு வேண்டுமென்றே திட்டமிட்டு நம்முடைய மீனவர்களை தாக்குவது, அவருடைய பொருள்களை கொள்ளையடிப்பது, படகுகளை சேதப்படுத்துவது, அவர்களை கைது செய்வதெல்லாம் கண்டனத்துக்குரியது. அதை நாங்கள் ஏற்கனவே சொல்லிகிட்டு இருந்து, நாங்கள் முதலமைச்சர் இருக்கும் சரி, அம்மா முதலமைச்சர் இருக்கிற காலத்திலும் சரி, கைது செய்யப்பட்டவர்களெல்லாம் நம்முடைய மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு அவர்களை விடுதலை செய்து அழைச்சிட்டு வந்திருக்கிறோம். அது மட்டும் இல்லை, அந்த இலங்கை கடற்படையால் இன்றைக்கு அவர்களை எடுத்து சென்ற அந்த படகுக்கெல்லாம் நாங்கள் வந்து நிவாரணம்லாம் கொடுத்தோம். பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு நிவாரணம் நாங்கள் கொடுத்தோம். யாருக்கு உருட்ட மிரட்டல? எங்கே உருட்ட மிரட்டல? நாங்கள் ஆட்சியிலே இருக்கிற உருட்ட மிரட்டல. ஆட்சிக்கு வந்தால் உருட்ட மிரட்டல அப்போ பதில் சொன்னால் சரியாக இருக்கு. நாங்கள் ஆட்சியிலே இருக்கிறோம், எதிர்கட்சி தாங்க இருக்கிறோம். எதிர்கட்சியிலே உருட்டல் மிரட்டல் இருக்கு. இப்படி வந்து ஆளுங்கட்சியானா என்ன ஆகுறது? அதை நீங்க கண்டுபிடிங்க சார், யாருன்னு கண்டுபிடிங்க. அதுதான் நாங்கள் போட்டுருக்கிறோம். சார், உங்க ஆட்சியில இருந்ததை விட இப்போ வந்து சட்டம் ஒழுங்கு சீராதான் இருக்குன்னு சொல்லி திமுக சொல்றாங்க. உங்க ஆட்சியில அதிகமான கொலைகள் குற்றம் நடந்தது. இது மனசாட்சி உள்ளபடி சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க தானே பத்திரிகையாளர். நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சி கிடையாது, நாங்கள் எதிர்கட்சி. ஊடகத்தில் வருகின்ற செய்தி, பத்திரிகையில் வருகின்ற செய்தியின் அடிப்படையில் தான் நாங்கள் கருத்தை தெரிவிக்கிறோம். அப்படின்னா உங்கள் பத்திரிகையில் வர செய்தியும் ஊடகத்தில் வர செய்தியும் தவறா? நீங்கள் தானே இப்போ பத்திரிகையில் போடுறீங்க, இந்தந்த இடத்துல இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, இந்தந்த இடத்துல ரவுடிகள் வீதியில் கத்தியோடு உலாவி வர்றாங்க, இந்தந்த இடத்துல கொலை நடக்குது, இந்தந்த இடத்துல பாலியல் வன்கொடுமைக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற செய்தி ஊடகத்தின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக வருது. அதன் அடிப்படையில் தான் நான் கருத்து தெரிவிச்சுட்டு இருக்கிறேன். நாங்களாம் எந்த கருத்தும் சொல்வதில்லை. நாட்டில் நடைபெறுகின்ற சம்பவங்களை நீங்கள் படம் பிடிச்சி
உங்களுடைய தொலைக்காட்சி வாயிலாக காட்டுறீங்க, அதை நாங்கள் பிரதிபலிக்கிறோம். ஆமாம், அதை நீங்கள் கண்டுபிடிங்க சார். அதெல்லாம் யாருன்னு உங்களுக்கு தெரியும். எங்களை ஏன் கேட்குறீங்க? எங்களை கேட்டு எங்கிட்ட பதில் வேணும்னு கேட்குறீங்க. நீங்களா கண்டுபிடிச்சி மக்கள்கிட்ட சொல்லுங்கள். சார் 2026 நாள் எவ்வளோ நாள் இருக்குது? ஏன்னா 11 மாத காலம் இருக்குது. 11 மாத காலத்திற்கு முன்பு எந்த செய்தி சொன்னாலும் அது நிலைக்காது. புரியுதுங்களா? அதனால் கூட்டணி அமைக்கின்ற பொழுது பத்திரிகையாளர்களும் செய்தியாளர்களும் அழைத்து நிச்சயமாக தெரிவிப்போம். புரியுதுங்களா? தேர்தல் நெருங்குகின்ற பொழுது கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெறும்.